செங்கன்சீர் நோக்கர்களே வணக்கம். இந்த பதிவில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அப்புறம் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு இவங்க ரெண்டு பேரையும் உலக போர் குற்றவாளிகளாக அறிவிக்கணுங்க. இதை ஐநா சபை செஞ்சே ஆகணும். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒரு பொய்யை சொல்லி ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்குது, நாங்கள் அதனால தாக்குறோம் அப்படின்னாங்க. அப்படியே அவங்க அணு ஆயுதத்தை தயாரித்தாலும் நீங்கள் ஐநா சபை மூலியமாக தான் அதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும். ஐநா சபை அவங்க டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் அனுப்பி அப்படிலாம் ஒன்றும் அவங்க தயார் பண்ணல, நீங்கள்லாம் பொய் சொல்றீங்கன்னு சொல்லி விட்டாங்க. அதுக்கப்புறமா நீ ஏன் பூந்து அடிச்ச? உண்மை என்னன்னா WWW ஒயின் உமன் வார். அதாவது இந்த நெதன்யாகு, ட்ரம்ப்பு இவங்கெல்லாம் வெளிநாடு செக்ஸ் தீவுங்களில் போயிட்டு இந்த ட்ரிங்க் பண்ணிட்டு போதையில் அந்த சிறு பெண்களை பாலியல் வன்மம் பண்ணுறாங்க இல்லையா, அப்போ இந்த வாரினுடைய வெறித்தனம் வருதுங்க. அதை செய்கிறான். இப்போ இவங்க ரெண்டு பேரும் பொய் சுடுது பொய்ங்கிறத அந்த இவனை ரேசாவே சொல்லிட்டான். யார் அந்த ரேசா? பழைய ஈரான் மன்னர் இருந்தார் இல்லையா, ஷா ஆஃப் ஈரான், அவனுடைய மகன், மூத்த மகன். அவன் இப்போ அமெரிக்காவில் இருக்கான். நேற்று பேட்டி கொடுக்குறான், ஈரான் மரியாதையா நான் சொல் பேச்சு கேள்வி மன்னிப்பு கருத்து எழுதி கொடு, நான் இப்போ மன்னராக பரப்புறான், உங்களாம் ஓய்ச்சி கட்டுறோம், போருமா சார்? ஆக இவங்களை யாரை கொண்டு வந்ததுக்காக பண்ணியிருக்கானுவா? ஒரு மன்னராட்சியை நிறுவனத்துக்காக தான் இவ்வளவு வேலை. இதுக்காக எத்தனை லட்சம் மக்களை சாவடிப்ப, எத்தனை குடும்பங்களை நடுத்தருக்கு கொண்டு வருவ, எவ்வளவு வீடுகள் சேதமாகும் நினைச்சு பாருங்க. அப்ப இவங்க ரெண்டு பேரும் போர் குற்றவாளியா இல்லையா? ட்ரம்பும் நெதன்யாகும். இந்த நாடு, இந்த உலகம் என்ன பண்ணிட்டு இருக்கு? வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. யாரும் எதையும் பண்ணலாம். அதாவது நான் சொன்ன மாதிரி தான், அந்த தீவு செக்ஸுக்கு போய் இவங்கெல்லாம் ஒன்னா அடிச்சிட்டு இருக்காங்களே, அந்த WW அதை பார்த்த உடனே சொல்ல, மச்சான் நீ கவலைப்படாத மச்சான், நீ தான் அடுத்த இது மன்னர், இந்த ஈரான் மன்னர்னா அவனுக்கு இந்த ரேசாவை சொல்லியிருக்கானுவான். அதனாலதான் அடிக்கிறான். அப்படி துணிச்சலா சொல்றான், நான் வந்தேன்னா ஓடிச்சிருவான், மரியாதை மன்னிப்பு லெட்டர் எழுதி கொடு. யாரு மன்னிப்பு கேட்கணுமா? ஈரான் இவங்கிட்ட, ரேசா கிட்ட. யார் ரேசானா உங்களுக்கு பழைய அந்த ஈரான் மன்னருடைய மகன். இப்போ போதுமா சார்? இவங்க எதுக்காக பண்ணாங்கன்னு, அதாவது வளைகுடா நாடு ஃபுல்லா இப்போ அந்த மன்னர்கள் ஃபுல்லா அமெரிக்கா பக்கம் இருக்கான். இந்த ஈரான் மட்டும்தான் மக்களாட்சி நடக்குது. அதாவது ப்ராபர்ட் முகமது இந்த இஸ்லாம் மதத்தை தோற்றுவித்தது இந்த மன்னர்கள் கொடுங்கோலர்கள் எதிராகவும் மன்னர்கள் ஒழிக்கும் தான். துரதிருஷ்டவசமா இந்த கல்ஃப் மன்னர்கள்லாம் இந்த இஸ்லாமிய போர்கள் உட்காந்துக்கிட்டு எகென்ஸ்டா பண்ணிட்டு இருந்தாங்க. இதான் கோமேனி, அவர் மத குருமார் ப்ராஃபட் முகமது, அவரை உண்மையா ஃபாலோ பண்ற ஒரு நல்ல மனிதர். அதை தான் அதெல்லாம் சமாளிச்சு ஒரு மத ரீதியாக ஒரு ஒழுக்கத்தை வச்சிருக்காரு. இப்போ இவங்களுக்கு ஒழுக்கம் தேவையில்லை சார். நான் நினைச்சதே நடக்கணும், நான் அடிப்பேன் உதைப்பேன், நீ யார் அதை கேட்கறதுக்கு? இது என்ன அனார்ச்சிசம்? புரியுதுங்களா? சரி, இவங்க தான் இப்படி பண்றாங்கன்னா இந்த ரஷ்யா, சைனா இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க? ஐயா நீ படையெடுக்க வேண்டாம், காரசாரம் நீங்க இந்த மாதிரி பண்ணீங்களா, ஐநா சபையில கூட்டம் கூட்டுவேன், நீ உன் வீட்டை பவரை யூஸ் பண்ணினா நாங்களும் எங்க வீட்டை பவரை யூஸ் பண்ணி படையெடுப்போம் அப்படின்னா ஏதாவது ஒன்று திருட்டன் பண்ணுமா? இல்லை. ஸோ காரணம் என்ன? புதின், ரஷ்யா, அந்த ஆளே ஒரு இவன் தான் மன்னர் ஆட்சி மாதிரியே தான் பண்ணிட்டு இருக்காரு. அவரும் ஒன்றும் யோகியம் கிடையாது. அதே மாதிரி இவர் எடுத்துக்கிறீங்க சைனா, பேருக்கு தான் கம்யூனிசம், அங்க நடப்பதெல்லாம் இது முதலாளித்துவம் தான். இல்லைன்னு சொல்லுங்க பாப்பா. அவரை ஒரே ஒரு ஆள் வீர யாத்திரிங்களா நம்ம கிம்மு தான். ஏது வடகொரியா, நான் 2 ஆட்டம் பாம்பு வச்சிருக்கேன், உங்க தலையில போய் என்னடா பண்ணீங்க வாங்கடா அப்படின்றான் நேத்து. அவன் மனுஷன் போய் போட வேண்டியதானே? உங்க சும்மா பயமுத்துறாரான். இப்ப லேட்டஸ்ட்ல உன் மேல ஆட்டம் பாம்பு போட்டுறோம். யாரு? அமெரிக்கா. நீ ஈரான் மேல ஆட்டம் பாம்பு போட்டுறியா? போட்ட உலகநாடுகள் சும்மா இருக்குமா? ஏன் இந்த மாதிரி கிரிமினல் தண்ணி அடிச்சுட்டு போதையில் இருந்துக்கிட்டு ஏன் அந்த மாதிரி ஆக்ஷன்லாம் எடுக்கிறீங்க? சரி, இவனுங்க தான் இப்படி பண்றாங்கன்னா நம்ம நாட்டுல சேர்ந்த ஒருத்தருக்காரு, இவரு வேக வேகமா ஓடுறாருங்க. ஓடி அவன் அந்த போர் குற்றவாளி இருக்காரு நெதன்யாகு, அவனை கட்டி பிடிச்சி ஆற தழுவுறார். இவர் தழுவிட்டு அடுத்த சில மணி நேரத்துல கோமேனி கொல்லப்படுறார். நல்லா நினைச்சு பாருங்க, இவர் இஸ்ரேலுக்கு ஓடுறாரு, கட்டி பிடிச்சி ஆறுதம் போனார். அப்ப கோமேனி கொல்லப்பட்டுதான் இவர் பெருவோர்ல உயர்த்தி கட்டுறாருங்க. இப்படி என்ன அர்த்தம்? அது கோமேனி நமக்கு எதிரியா? இந்தியாவுக்கு ஈரான் என்ன எதிரியா? நமக்கு உறவுக்கார நாடு. அது ஹிஸ்டாரிக்கலி தே ஆர் ரிலேட்டிவ் டு அஸ். காரணம் என்னன்னா, சிவபெருமானினுடைய தாயார், நான் இதை பல பதிவுல சொல்லியிருக்கேன், ஈரானிய பெண். சிவபெருமானுடைய தாயார் யார்? ஈரானிய பெண்.
இவங்க எல்லாம் இந்த திருப்பு கண்டது நெடுஞ்சான் கிடைக்கா விழுறாங்களா? அவங்க பாட்டி தான் ஈரானிய பெண். நீங்க வரலாறு புராணம் பார்த்து கப்சா விடுங்க, கதைகளா விடுங்க. நான் உண்மையை சொன்னா ஏத்துக்க மாட்டீங்க. அது டிஃபரன்ஸ் இஷ்யூ. அப்போ வரேன். ஆனா நீ யாரு? நீ வந்து பார்லிமெண்ட்டை கூட்டினியா? பார்லிமெண்ட்ல பர்மிஷன் வாங்கினியா? எப்படி வந்து ஒருத்தர் ஒரு நல்ல மனிதனை கொன்ன போது பெருமரில் உயர்த்தி காட்டுறது? அது என்ன பண்பாடு? அது நினைச்சு பாருங்க. இப்ப வந்து இவன் பர்மிஷன் கொடுக்குறாரு யாரு? ட்ரம்ப். நீ வேணா எண்ணெய போய் ரஷ்யாட்டு வாங்கிக்கன்னு. இந்த லட்சணத்துல இந்தியா இருக்கு. ஒரு வாரம் கழிச்சு இன்னைக்குதான் இரங்கல் தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க. அன்னைக்கு இப்படிலாம் பேசிட்டு நீ ஈரான் கிட்ட நீ மொத்த வச்சு பேசுவா? எந்த மொத்த வச்சுட்டு போவ நின்ன ஈரான் கிட்ட? ஆகவே மனிதனாக இல்லை. இப்ப இந்த உலகம் கிரிமினல்ஸ் கையில மாட்டிக்கிட்டு இருக்கு சார். உலக கிரிமினல்ஸ் எல்லாம் இந்த WWW இருக்கிறவங்க தான். அங்க போய் செக்ஸ் டிவில போய் சின்ன பொண்ணுங்களோட ஜல்சா பண்ண வேண்டியது, குடிக்க வேண்டியது. பாருங்க, 2 டபுள் ஆச்சா, 3ஆவது டபுள் வார். என்னங்க இது? இதை கேட்கறதுக்கு உலகத்துல எந்த மிஷினரியும் கிடையாதா? இது என்ன நியாயம்? காலம் பதில் சொல்லும். நன்றி, வணக்கம்.